வணக்கம். நான் டாக்டர் யோகேஸ்வரி, நியூட்ரிஷனிஸ்ட். இன்னைக்கு குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஒரு ஜங்க் ஃபுட் அப்படின்னா பிஸ்கெட். அதுவும் முக்கியமாக க்ரீம் பிஸ்கெட். இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, இப்போ டீனேஜில் இருக்கிறவங்களுக்கும் பெரியவங்களுக்குமே கூட பிடிச்ச ஃபுட்டாக தான் மாறிட்டு இருக்கு. இது நல்லதா கெட்டதா அப்படின்னா நம்ம எல்லாரும் சொல்லுவோம் கெட்டது தான் அப்படின்னு. இந்த கெட்டது தரக்கூடிய பிஸ்கெட்டை மார்க்கெட்டில் கொண்டு வந்து ரீச் பண்ணுங்கிறதுக்காக ஒரு பெரிய டீம் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது அட்ராக்டிவ் பேக்கேஜிங், கலர்ஃபுல் பேக்கேஜிங். அந்த கலரில் பேக் பண்ண அந்த பேக் பார்க்கும்போதே குழந்தைங்க வந்து ஈஸியாக அதை தான் போய் சூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த பிஸ்கெட்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற மூலப்பொருள்கள் அத்தனையுமே வந்து ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு எதிரிகள் தான் நம்ம சொல்லணும். விளம்பரங்களில் காட்டுறது மாதிரி பிஸ்கெட் அப்படிங்கிறது பால்லேருந்து எடுத்த ஒரு வெண்ணெயிலையோ பால் ஆடையிலையோ தயாரிக்கிறது இல்லை. இது வந்து தாவர எண்ணெய்ன்னு சொல்லக்கூடிய வனஸ்பதி, அதிக அளவு சர்க்கரை, மைதா மாவு, செயற்கை சுவையூட்டிகள், நிறமூட்டிகள் இத்தனையும் சேர்ந்த ஒரு ரசாயன கலவை. அதனால பிஸ்கெட்க்கு இனிமேல் நேம் நம்ம மாத்திரலாம். பிஸ்கெட்க்கு பதிலாக இது ஒரு ரசாயன கலவை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இதை அடிக்கடி சாப்பிட்றதுனால உடம்புக்கு தேவையில்லாத கெட்ட கொழுப்பு சிறு வயதிலேயே அவங்களுக்கு வருது. பெரும்பாலான பிஸ்கெட்ஸ் மைதா மாவுல தான் தயாரிக்கிறாங்க. இந்த மைதா அப்படிங்கிறது உடலுக்கு செரிமான பிரச்சனையை கொண்டு வரக்கூடியது. இந்த மைதா குடல்ல ஒட்டிக்கிட்டு அது டிரான்ஸ் ஃபேட் அப்படிங்கிற ஒரு கெட்ட கொழுப்பை வந்து ரிலீஸ் பண்ணுது. இந்த கொழுப்பு குழந்தைகளுக்கு சிறு வயதிலேயே ஒரு இதயம் சார்ந்த நோய்களுக்கும் ரத்த அழுத்தத்தையும் கொண்டு வரலாம் அப்படின்னு நிறைய ஆராய்ச்சிகள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்தோன்னா தொப்பையோட தான் இருக்காங்க. இந்த தொப்பைக்கு காரணமே கூட இந்த பிஸ்கெட்ஸ் தான் அப்படின்னும் நிறைய ப்ரூஃப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதோட இந்த பிஸ்கட்டோட டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக சேர்க்கப்படுற சர்க்கரை குழந்தைங்களோட மூளையை வந்து அடிமையாக்குது. அதனால தான் ஒரு பர்டிகுலர் பிராண்டில் சாப்பிட்டு பழகின குழந்தைங்க அதே பிஸ்கெட் வேணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறத பார்த்துருக்கோம். இந்த டேஸ்ட்டுக்கு அவங்க அடிக்ட் ஆகிறதுனால நம்ம வீட்டில் சமைக்கக்கூடிய காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி இந்த பிஸ்கெட் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில ரசாயனங்களை சேர்த்துறாங்க. அதை ப்ரிசர்வேட்டிவ்ஸ்னு சொல்லுவோம். இது குழந்தைகளோட கவனம் சிதறதற்கான ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் சில சமயம் தேவையற்ற கோபத்தை வெளிப்படுத்துவாங்க. அவங்களோட நடத்தைகளில் சில மாற்றம் வந்து கொண்டு வரதையும் பார்க்க முடியும் நம்ம. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த பிஸ்கெட்ஸ் தான். இது இந்த ஏஜோட இது நின்று போகிறது கிடையாது. அவங்க வளர்ந்து டீனேஜாக வரும்போது அவங்களுக்கு ஏற்படுற சில தைராய்டு சம்மந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹார்மோனல் இம்பேலன்ஸுக்கும் காரணமும் இந்த பிஸ்கெட்ஸில் சேர்த்துற சில செயற்கை நிறமூட்டிகள், சுவையூட்டிகள் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு கடையில் கிடைக்கிற பெரும்பாலான பிஸ்கெட்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து படித்து வாங்க வேண்டிய நேரம் இது. அதனால பெற்றோர்கள் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும். குழந்தைங்களுக்கு பிஸ்கெட்ஸ் வாங்கி கொடுக்குறோன்னா அதோட பேக் பின்னாடி திருப்பி படித்து பார்க்கணும். அதில் என்னென்ன சேர்த்துருக்காங்க, மைதா இருக்கா, சர்க்கரை இருக்கா, நமக்கு பேரே சில சமயம் படிக்க வராத பேர் தெரியாத இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் இருந்தால் தாராளமாக அதை அவாய்ட் பண்ணிகிட்டே நம்ம ஏதாவது ஆரோக்கியமான உணவுகள் வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். குழந்தைங்களுக்கு இனிப்புங்கிறது ரொம்ப பிடிச்சமான ஒரு சுவை. அதை நம்ம அவாய்ட் பண்ணவும் முடியாது. இனிப்புன்னு வரும்போது அவங்களுக்கு கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், இல்லை பாரம்பரியமாக வீட்டில் செய்கிற ஸ்வீட்ஸ் இதெல்லாம் தாராளமாக நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம். இது அவங்களுக்கு மட்டுமே அப்படின்னு செஞ்சு கொடுத்தோன்னா டெஃபினட்டாக சாப்பிட மாட்டாங்க. ஃபேமிலியோட எல்லாருமே உட்காந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட தான் குழந்தைகள் மெல்ல மெல்ல அதை சாப்பிட பழகுவாங்க. ஸோ விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய நேரம். பெற்றோர்களின் மாற்றம் தான் குழந்தைகளோட ஆரோக்கியம். நன்றி.